அவ எந்த நிமிஷம் வேணா என்ன தேடி இங்க வருவானுன்னு எனக்கு பயமா இருக்குண்ணே. பங்காளி, பை எலெக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டுல தெற்க மங்களம்னு ஒரு ஊரு, வடக்க ஏதோ ஒரு நகரம், பக்கத்துல மேற்காடுன்னு ஒரு ஊரு. இந்த எல்லா ஊர்லயுமே பை எலெக்ஷன் வந்தப்போ ஆளாளு காசை வாரி இறைச்சு அந்த ஊருக எல்லாமே செல்வ செழிப்பாயிருச்சு. ஆமாண்ணே, அந்த நேரத்துல அந்த ஊர்ல ஒரு பீடி சிகரெட்டுக்கு கூட 1000 ரூபாய் நோட்டா பறந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? என்னண்ணே? ஆளுங்கட்சிக்காரனுக்கு தன்னோட கௌரவத்தை எப்படியாவது காப்பாத்தணுமேங்கிற கவலை. அதே எதிர்கட்சிக்காரனுக்கு ஜனங்க கிட்ட உன் செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத காமிக்கணுமேங்கிற கவலை. அதுலதான் 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு காசு அப்படியே வாரி இறைச்சாங்க. அது அந்த ஊர்கள்ல எல்லாம் அந்த ஊர் எம்எல்ஏக்கள் மண்டையை போட்டதுனாலதான் அங்க பை எலெக்ஷன் வந்தது. அந்த ஊரே அப்படி ஒரு செல்வ செழிப்பாச்சு. இப்போ நம்ம ஊருக்கும் ஒரு பை எலெக்ஷன் வந்ததுன்னா நம்ம ஊரும் செல்வ செழிப்பாயிரும், நம்மளோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிரும். இதுல 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் பங்காளி, உனக்கு இதுல எல்லளவாவது ஏதாச்சும் சந்தேகம்? பங்காளி 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 என்னாச்சு? ஏன் அலற? அண்ணே, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதுக்குன்னு மண்டே போடுற அளவுக்கு ஒரு தியாகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்பன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்காக பொண்டாட்டி புள்ளை எல்லாம் விட்டு போட்டு மண்டையை போடுற அளவுக்கு நான் என்ன மூளை கட்டவே நினைச்சியா? அது இருந்தா தானே. அங்கங்க போடுறேன். என்ன முக்கிய செய்தி. மஞ்சமாக்கானூர் தொகுதி சுயேட்சை எம்எல்ஏவும் முன்னாள் துணை முதல்வருமான பெரியபாண்டி தன் பங்காளியோடு காட்டிற்கு வேட்டையாட சென்ற போது துரதிருஷ்டவசமாக கரடியிடம் மாட்டிக்கொண்டார். இதில் பங்காளி சின்னபாண்டி தப்பிவிட்ட நிலையில் பெரியபாண்டி அவர்கள் கரடியிடம் சிக்கிவிட்டதாக தெரிகிறது. அவரது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்ற ஐயத்தில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். கொஞ்சம் முன்னாடி கரி மேல எம்எல்ஏ பெரிய பாண்டியன் எழுதிருக்கா? இல்ல, அது இல்ல, எம்எல்ஏ சட்ட துணி தானே அங்க தொங்குது, அதனால எம்எல்ஏ கரையோன்னு சொன்னேன். ஐயோ ஐயோ, எம்எல்ஏ துணி, ஐயோ எம்எல்ஏ கரை. ஏய் வாங்க வாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்க வாங்க வாங்க. கறி கறி சார், என்ன சின்ன சந்தேகம். முதல்ல நாய் வந்தது, இவர் பின்னாடி வந்தாரு. அடுத்தாப்புல நாய் பின்னாடி வந்தது, இவர் முன்னாடி வந்திருக்காரு. இப்போ நாய் நாம யாருமே வரல, அதுக்கு முன்னாடி இவர் உட்கார்ந்திருக்காரு. சம்திங் ராங் சார், சம்திங் ராங். வாங்க வாங்க. அப்பா, இதோட முடிஞ்சது. எம்எல்ஏ கறியில இதுதான் கடைசி கறின்னு நினைக்கிறேன். கடைசி கறியா? ஆமா சார், கரடி புடுகினதுல இதுதான் கடைசி கறின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், எம்எல்ஏ போய் சேர்ந்தாச்சு. யோ, பாடியா இன்னும் கண்ணுல பாக்கல, அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்ற சார். இவ்வளவு சதையும் எலும்பு கண்ணுல பார்த்தும் எம்எல்ஏ பாடி கிடைக்க நீங்க நம்புறீங்களா? அவர் போய் சேர்ந்தாச்சு சார், போயிட்டாரு. அவர் சொல்றது லாஜிக்கோட கரெக்டா தான் இருக்கு. பேசாம பிரஸ் கூப்பிட்டு எம்எல்ஏ செத்துட்டாருன்னு நியூஸ் அனௌன்ஸ் கொடுத்துருங்க. சாரி சார், பாடியை பார்க்காம அனௌன்ஸ் பண்றது சட்டத்துக்கு புறம்பானது. பாடி இங்க இருக்கு சார். இருக்காது சார், அது ஏதாவது பொம்பளை பாடியே இருக்கும், கொஞ்சம் ஒத்து பாருங்க. சார் இல்ல சார், பொம்பளை பாடி சார். இந்த பாடி எடுத்துட்டு போய்
போஸ்ட் மார்ட்டத்துக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பாரு ஏசே, டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டே போனீனா பை எலெக்ஷன் தள்ளிட்டே போயிட்டு இருக்கோம். இல்ல சார், ப்ரொசீஜரா தான் நான் இதையும் செய்ய முடியும். நீ தேரவே மாட்ட. இன்னும் 6-7 மாசம் நீ இழுத்துட்டே போனாலும் எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வருவோம். அப்ப நீங்க 2 பேரும் வேலையில இருக்க முடியுமான்னு யோசிங்க. சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சார்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீயாவது விவரமா இருக்கிய. நல்லா ஏறப்பல எடுத்து சொல்லப்பா. சார் இவங்க 2 பேருமே சென்ட்ரல்ல ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் உள்ள பார்ட்டிங்க சார். இந்த ஜனங்களும் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க சார். நமக்கு எதுக்கு சார் வம்பு? பேசாம செத்தது எம்எல்ஏ தான் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நீ பசி தாங்காத ஆளு, முதல்ல சாப்பிட்டு பிடிச்சிரு. அது பரவாயில்ல, நம்ம ஐடியா பண்ண மாதிரி சமாச்சாரம் நல்லபடியா நடந்துச்சுல்ல. அது வந்துன்னு நம்ம போட்ட மாட்டுக்கறியை காட்டி எம்எல்ஏ செத்து போனதாக நம்ப வைக்கலாம்னு நம்ம ஐடியா போட்டோம். ஆனா நிஜமாவே அங்க ஒரு பணம் கிடந்துச்சு. இதுதான் அதிர்ஷ்டங்கிறது. செத்தது நான் தான் எந்த சந்தேகமும் இல்லாம நம்பி இருப்பாங்கல்ல. ஆமாமா, அப்பவே பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிடலான்னு முடிவு பண்ணியே பேசிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நீ நேரத்தோடயே வந்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு லேட் பண்ண? பணம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பந்தல் போட்டு மேலக்காரனை கூப்பிட்டு அப்படி இப்படி நிறைய வேலை இருந்தது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. யார் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கு தான். ஏண்டா எவன் போனதே என் வீட்டுக்கு அதுக்குள்ள எடுத்துட்டு போன? நல்லா இருக்கு, செத்து போனது நீ, அப்புறம் ஓம் போனத யாரு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுன்னு வேண்டாம். ஏண்டா என் போனோம்னு நினைச்சு என் பொண்டாட்டி குய்யோ முறையோடு கத்தி இருப்பாள. கத்துறதாவது அவங்க இப்படி நெஞ்சில அடிச்சிட்டு ஒரு அழுகை அழுதா பாருங்க. பாத்துட்டு இருந்த என்னாலேயே எதுக்கு நம்ம ஊர் பொம்பளைங்களை விடுங்க, நம்ம ஊர் ஆம்பளைங்க அவங்க இப்படி 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 அடிக்கிறத பார்த்து பார்த்து துடிச்சு போயிட்டாங்களோ? ஆமா, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். அண்ணே, என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு யாரு இருக்கா, என் பையனுக்கு யாரு இருக்கான்னு வேண்டாம். நான் புறப்படுறேன். அண்ணே, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல, நான் போய்தான் தீருவேன். ஐயோ, எனக்கு 10 வயசு இருக்கும்போது ஆத்துல வெள்ளம் வந்து எங்க அம்மாவை அடிச்சிட்டு போனது இப்போ என் கண் முன்னாடி அப்படியே நிக்குதுன்னு அடிக்கடி நீயே சொல்லுவியே. ஒரு பாலம் இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா? இப்ப பாலம் வர நேரத்துல நீ அதை கெடுக்க பாக்குற. உங்க அம்மா போன மாதிரி நீ எத்தனை பேர் ஊர்ல போறாங்களோ போட்டும் போட்டும் போட்டும். பாத்தியா பாத்தியா, நீ சுத்தி வளைச்சு ஊர்ல எல்லாரும் சாவுக்கும் கடைசியில எம்எல்ஏ குத்தம் சொல்ற. ஊருக்கு நல்லது நடக்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்யலாங்கிற ஒரு எண்ணம் ஓ மூளையில தான் உதிச்சது. இப்ப அதை நீயே கெடுத்துறாதேன்னு சொல்றேன். எனக்கு என் பொண்டாட்டி பையனையும் இப்பவே பாக்கணும் போல இருக்கு. சரி, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்னது? அண்ணே, முன்னாடி நான் போறேன், பின்னாடி நீ வா. வந்து ஒரு ஓரமா நின்னு பொண்டாட்டி குழந்தைய பார்த்துட்டு நில்லு. அதுக்கு மேல யாராவது கேள்வி கேட்டா நான் வந்து சமாளிச்சுக்கிறேன். தண்ணி அழு. ஐயா, 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 பெரியபாண்டி, பெரியபாண்டி, தாங்க முடியலப்பா, தாங்க முடியல. துக்க தொண்டி அடைக்கடா. உனக்கு பதிலா நான் போயிருக்கலாம். ஆக்கா செத்தது கூட அப்படி அழுதுகிட்டேடா. பாலங்கிட்ட கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சு சொன்னாரு, கண்டாலே அது கூட போயிட்டானே. மாமா
பெரிய பாண்டி கூட சேர்ந்து அவருக்கு போடணும் ஆசையா அதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாரு. ஐயோ இதெல்லாம் பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. அவன் யார் இவரு இவ்வளவு வருத்தப்படுறாரு? இவர் ஒரு வடநாட்டு ஜோசியர், அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சிநேகிதன். நீங்க உங்க வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க. சரி வாங்க ஏய், வாங்க வாங்க. அண்ணே 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. யாராவது ஒருத்தர் ஏய், போயிட்டாங்கன்னா என்ன? அண்ணே, அண்ணே, கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க, எல்லாம் சரியா போயிடும். இந்த அடி அடிச்சுக்கிறாளே, போய் சேர்ந்துட போறான். போய் வேண்டாம்னு சொல்றான். நாங்க மார்ல அடிச்சுட்டு ஏதாவது ஆயிட போகுது. கொஞ்சம் நிறுத்து. ஆள தெரிய மாட்டேங்குது. இந்த மீசை கொஞ்சம் தள்ளி வைப்பீங்களா? சரி சரி வாங்க. சின்ன பாண்டி, நான் பெரிய பாண்டி கிட்ட கைமாத்தா ஒரு 12,000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தேன். அவர் பணத்தை திருப்பி கேட்கும் போதெல்லாம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்திக்கிட்டே வந்தேன். அப்புறம் ஓட்டுக்காக கடைசியா நான் பணமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தமாசுக்காக சொன்னேன். ஆனா பெரிய பாண்டிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தாங்க, இந்த பணத்தை அவங்க வீட்டு காரியத்துக்காக கொடுங்க, அவங்க சம்சாரத்துக்கிட்ட கொடுத்துருங்க. யோசிக்காதீங்க, புடிங்க, கொடுத்துருங்க இந்த பணத்தை. பொறுப்புலதான் அவன். ஆனா மனசளவுல அவன் ஒசந்த சாதிதான். அம்மா பசியுதுமா, உங்கம்மா. ஐயோ பையன் என்ன கேக்குறாங்களா? உங்க மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டீங்களே. அம்மா பசியுதுமா, இந்த நேரம் உங்கம்மா. உங்க அம்மா பசியுதுமா, உங்கம்மா. அம்மா பசியுதுமா. ஐயோ அம்மா, அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இல்லடா, இதோட நின்ற அப்பா. இல்ல, இது அப்பா இல்ல. அப்பா இங்கதான் எங்கேயோ பின்னாடி இருக்காரு. பொட்டு விழுந்ததே. அம்மா, அப்பா வட்டின மாதிரியே இருந்தது. அப்பா இங்கதான் எங்கேயோ இருக்காரு. ஒரு பக்கம் முடி, நான் ஒரு பக்கம் முடிக்கிறேன். இப்படி குடிச்சிட்டு ஆடி எடுத்து தூக்கிட்டு போற போறதுக்குள்ள கீழே சரிஞ்சிரு போல இருக்க. உங்க சிநேகித சின்ன பாண்டியோட சேர்ந்து பத்திரமா தூக்கிட்டு போங்க. சின்ன பண்ணு, என் பணத்தை நானே தூக்குறேன். இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கோம்.